மாஸ்க் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த மாஸ்கோட நேமு மிடோரி. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கு டிசைனை பார்த்துடலாம். இந்த மாஸ்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மூஞ்செல்லாம் பச்சை கலரில் இருக்கும், மேலே 2 கொம்பு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதேமாரி கீழேயும் தாடி மாதிரி ஒரு மாதிரி கொம்பு கொம்பாக இருக்கும். அதேமாரி பல்லு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், 2 பல்லுக்கிட்ட எத்திக்கிட்டு சிங்கப்பல் மாதிரி நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இது சிரிச்சுக்கிட்டே இருக்கும் எந்த நேரம் பார்த்தீங்கன்னாலும். அதுவும் இந்த மாஸ்கெல்லாம் உடஞ்சி கீழே விழுவும் போது உருவம் வரும்ல, அப்பயும் இது சிரிச்சுக்கிட்டே தான் நிற்கும். அதை நான் உருவத்தை காட்டும் போது காட்டுறேன். அடுத்தது உருவத்தை பார்த்துடலாம். இதோட உருவம் வந்து ரொம்ப குண்டாக சும்மோ மாதிரி இருக்கும். சும்மோவில் பைல்வான்கள்லாம் கலந்துப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இதோட ஷேடோ கான் நேமும் சுமோ கான்னு வச்சுருக்காங்க போல். ஆனால் இதோட பேர் வந்து மிடோரின்னு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும். காலமந்திரங்களாலே இதை கட்டுப்படுத்த முடியாது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கேரக்டர்னால் அது மிடோரி மட்டும்தான். அடுத்தது இந்த மாஸ்க்கை யார் போட்டாங்க, அதாவது ஹூ பெட். இந்த மாஸ்க்கு கேப்டன் பிளாக் தான் போடுவார். அவர் தலையில் தெரியாமல் போய் விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை ஆக்கு தான் போட வேண்டியதுன்னு அவள் ஃபீல் பண்ணுவாள். அதுக்கப்புறம் இதை போட்ட உடனே கேப்டன் பிளாக் இன்டெலிஜென்ட்டாக ஃபீல் பண்ணி எல்லாரையுமே ஜெயிலில் இது பண்ணுவார், கைது பண்ணி வைப்பார். நல்லவரெல்லாம் ஏன் ஜெயிலில் கைது பண்ணி வைக்கிற அப்படின்னு ஜாக்கி சான் கேட்பார். ஒன்றே இதெல்லாம் கெட்டவர்னு என்னோட இந்த மாஸ்க்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி கெட்டவராக மாறிடுவார். அதுக்கப்புறம் புலிமந்திரக்களை யூஸ் பண்ணி 2 பேரும் பிரித்து அதுக்கப்புறம் கல்ட்டை வச்சு இந்த எபிசோடை பார்க்கவே காமெடியாக இருக்கும், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஷேடோ கானை தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்த்துடலாம். ஷேடோ கான் பார்க்க சுமோ கான் சொல்லுவாங்க. நேம் வந்து சுமோ கான். பார்க்குறதுக்கு சுமோ மாதிரி இருக்கிறதுனால சுமோ கான்னு வச்சுட்டாங்க போல். சுமோ வீரர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ்க்கு போட்டால் ஷேடோ கானை உருவாக்குவாங்க. அதில் இது இப்படி இருக்கிறதுனால நான் மாஸ்கோட உருவம் இதே மாதிரி குண்டாக இருக்கும்னு சும்மா கெஸ் பண்ணேன். அதேமாதிரி ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது உண்மையிலேயே அது கெஸ் ஆகிடுச்சி. ஆன்சர் அதான் தெரிய வந்துருச்சு. ஏன்னா அவனும் அப்போ தானே குண்டாக இருந்தான். எப்படி ஷேடோ கான் இருக்கோ அப்படி தான் உருவமும் இருக்குன்னு இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம்.